ஹாய், வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரீலான்சர் மூலமாக எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது, ஒரு வேலையை மிச்சவங்ககிட்ட வந்து எப்படி எடுத்து வாங்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீலான்சர் இப்போ லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஹோம் பேஜ். இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், சாட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். இப்போ நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பேமெண்ட் மெத்தடெல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ப்ரொஃபைல், மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்கள் கண்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். இது 2 ப்ரொஃபைல் இருக்குது, ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல், வியூ எம்ப்ளாயர் ப்ரொஃபைல். ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல்னால் நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட ஜாப் வாங்கி செய்யும்போது ஃப்ரீலான்சர். எம்ப்ளாயர்னால் உங்களுக்கு எதாவது ஜாப் தேவைன்னா எம்ப்ளாயர் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எம்ப்ளாயர் ப்ரொஃபைலில் இருக்கேன். இப்போ ஒரு ஜாபை எப்படி போஸ்ட் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் இருக்குது. பில்ட் வெப்சைட் இப்படி இருக்கும். இந்த கேட்டகிரிஸில் மொபைல், ரைட்டிங், டிசைன் எல்லாம் கேட்டகிரிஸ். ஃபர்ஸ்ட் நார்மலி யூஸ்டு ஃப்ரீலான்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகிரியை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஜாப் எந்த மாதிரியான ஜாப் செலக்ட் பண்ணணும், ஸ்கில் செட்ஸ் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும், வெப் செக்யூரிட்டி, அந்த மாதிரி என்ன கேட்டகிரியில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அது இருக்கும். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்டை பற்றி அது அப்லோட், என்னோடய ப்ராஜெக்டோட பட்ஜெட் எவ்வளோ, மைக்ரோ ப்ராஜெக்டா மேஜர் ப்ராஜெக்டா அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ப்ராஜெக்டை சாம்பிளாக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரியை செலக்ட் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் என்ன ஜாப், பில்ட் வெப்சைட். இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் போஸ்ட் இருக்கும், அது ரீநேம் பண்ணணும். வெப்சைட் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரு பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரு பண்ண உடனே இந்த இடத்த ப்ராஜெக்டோட பட்ஜெட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தோன்னா பண்டில்ஸ் இருக்கும், சில பண்டில்ஸ் எம்ப்ளாயருக்காகவே இருக்கும். என்னென்னா சில வேலைகளை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக முடிச்சே ஆகணும் ஃப்ரீலான்சரில், இந்த சர்டன் டைம் லிமிட்ஸ்குள்ளே, அதுக்காக சில பண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் 2 பேத்துக்கு இடையில். ஸோ ப்ராஜெக்ட் முடியலன்னா ஃப்ரீலான்சரோட பொறுப்பு, இவங்க பணம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை சக்ஸஸ் ரேட்டு எல்லாமே இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ போஸ்ட் ப்ராஜெக்ட் நான் கொடுத்தாச்சு. போஸ்ட் ப்ராஜெக்ட் நான் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா ப்ராஜெக்ட் ஆல்ரெடி போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெயிட்டிங் ஃபார் பிட்ஸ். அது ஓவராலும் இந்த இவ்வளோவுக்கு பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பிட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. $25 இந்த வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வருது கீழே நோட்டிஃபிகேஷன்ஸ் பூரா அதை சொல்லுது. எல்லாமே நான் இவ்வளோ பணத்தில் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா பெஸ்ட்டு ஃப்ரீலான்சரை சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணணும்னா யார் கம்மியாக பண்ணியிருக்காங்க, யாரோட ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு, யாரோட ரேட்டிங் நல்லாயிருக்கு, அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா போஸ்ட் பண்ண உடனே டக்குன்னு ஒரு சாட் மெசேஜ் வந்து காட்டுதா, இவங்க வந்து சுப்பீரியர் ஃப்ரீலான்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீலான்சருக்கு சில பேக்கேஜஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அது மூலமாக இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் பண்ணுறது. இதனால அவங்க ப்ரொஃபைல் வந்து டாப் லைட்டடாக இருக்கும். எம்ப்ளாயர் வந்து திடீர்னு அப்படியே பார்க்கணும், அப்படியே அவார்டு இந்த தெளிவாக இருக்கும். இந்த அவார்டு இருக்குங்க தெரியுதா, கிளிக் பண்ணினா அவங்களுக்கு அவார்டு போகிற மாதிரி, ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கணும், நிறைய பேர் பிட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் சேட் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட, என்னென்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிடிச்சி பண்ணணும். உடனே அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு மியூச்சுவலாக 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவார்டு பண்ணுவோம். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் யார் யாரெல்லாம் பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம். திரும்ப டேஷ்போர்டுக்கு வரும், ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இன்னும் புதுசாக பிட் பண்ணியிருக்கவங்க லிஸ்ட்டு போகிற நம்ம கிட்ட வரும்.
திரும்ப டேஷ்போர்டு மட்டும் நம்ம ப்ராஜெக்ட் awaiting ஃபார் த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். தெளிவாக இருக்குது. இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்திருக்கும். ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைலில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க் என்னென்ன இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு பண்ணியிருக்காங்க, அதை போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. இதோட ரிவ்யூஸ்லாம் கீழே படிக்கலாம், கொடுத்துருப்பாங்க. இதை யாருக்கு செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்க ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. எப்படி இந்த ஃப்ரீலான்சர் டைமுக்குள்ளே முடித்தாரா இல்லையா, அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்க ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ சாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டை அவார்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் என் ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா என்னன்னா மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது $30 ப்ராஜெக்ட்னா அதை பாதியாக பிரித்து செய்கிறது. மீன்ஸ் ஃபஸ்ட் மாடியூல் முடிஞ்சோடனே $15 ரிலீஸ் பண்ணுவோம், செகண்ட் மாடியூல் முடிஞ்சோடனே அடுத்து $15 க்ரியேட் பண்ணுவோம். இது மூலம் என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக நம்ம பணம் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போகுது அப்படின்ட்டு உறுதி செய்கிறதுக்காக இப்படி பண்ணுவோம். ஒருவேளை நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியலன்னா டிஸ்பியூட்டுக்கும் வாய்ப்பு. இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி $15 க்ரியேட் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. பிடிக்கலை அப்படின்னா டிஸ்பியூட் பண்ணலாம், இல்லை கண்டினியூ பண்ணலாம் அவங்க ஒர்க்கில். ஒர்க் குவாலிட்டி ஃப்ரீலான்சரை பொறுத்தளவு எப்பயுமே ஃப்ரீலான்சரை காட்டில் எம்ப்ளாயருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்பி இதில் வேலை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சருக்கு லெஸ் வெயிட்டேஜ் தான் கொடுப்பாங்க கம்பேரிங் டு எம்ப்ளாயர். இது டேஷ்போர்ட் திரும்ப வந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா முன்னாடி ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க கொடுத்துருக்காங்க ரியலி கிரேட் கிளைண்ட், வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இந்த ஃப்யூச்சரில் ஃப்ரீலான்சர் நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணும்போது இந்த ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு அக்செப்ட் பண்ணுவார். அதே மாதிரி எம்ப்ளாயரோட ரிவ்யூஸும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஃப்ரீலான்சரோட ரிவ்யூஸும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இந்த 2 பேருமே ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது மீட் பண்ணுற பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எம்ப்ளாயர் ப்ரொஃபைல் இருக்கேன். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் எப்படி பிட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயர் ப்ரொஃபைல்லேருந்து ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைலுக்கு மாறணும். நம்ம மாறின உடனே என்ன ஆகும்னு சொல்லிட்டா, இந்த இடத்துல இப்போ இந்த இது ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும். ஃப்ரீலான்சருக்கான ப்ரொஃபைல் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இப்போ ஹவர்லி ரேட் மிஸ் ஆனதுனால நான் அப்டேட் பண்ண வச்சுருந்தேன், இப்போ மிஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணணும் என்ன ஆகுது, இந்த இடத்துல பிட் அண்ட் ப்ராஜெக்ட்னு வருது. பிட் அண்ட் ப்ராஜெக்ட் வருது. இப்போ ஆல்ரெடி இதில் ஃப்ரீலான்சரோட நான் எவ்வளோ பிட் பண்ணணும், ஃப்ரீலான்சருக்கு எவ்வளோ சார்ஜஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒருவேளை எனக்கு அவார்ட் பண்ணால் எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஓகேவா, கரெக்டாக போடுவாங்க. அதாவது எத்தனை நாளில் கொடுக்க போகிறோம் எல்லாத்தையும் ஃப்ரீலான்சருக்கு தெளிவாக சொல்லிடணும். ஒருவேளை இந்த சொல்லுங்க அளவில் அதிகமாச்சுன்னா அந்த ரேட்டிங் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து எக்ஸ்போர்ட் கேரண்டி, இதெல்லாம் சின்ன சின்ன பேக்கேஜஸ். ஏதோ பிட் பண்ணோன்னா ஹைலைட் பண்ணுறது. இப்போ 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் நான் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கணும்னா $1 பிடிச்சி பிட் பண்ணோம். ஸ்பான்சர் மை பிட்டு, இந்த ஆட்டோமேட்டிக் சேட் பாக்ஸ் அப்பியர் ஆச்சுல, அது மாதிரி பண்ணுற பண்டில்ஸ்லாம் இதில் நிறைய இருக்குது. இது எக்ஸ்போர்ட் கேரண்டி, ஸ்பான்சர் மை பிட், ஹைலைட் மை பிட் நிறைய இருக்குது. அதுக்குன்னு ஒவ்வொரு ஈச் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் பிட்டு ஹை விசிபிலிட்டியாக இருக்குமா இல்லை லோ விசிபிலிட்டியாக இருக்குமான்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும். அடுத்து இப்போ மிச்சம் எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்க அதையும் பார்க்கணும். அதுலேருந்து நம்ம காம்படிட்டிவாக ஒரு $100 ஒரு
பண்ணித்தராங்கன்னா நம்ம ஒரு 70 ரூபாய்க்கு பண்ணித்தரலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட பிட்டிங் வந்து கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும் பிட் பண்ணுற மாதிரி. அதே சமயத்தில் ப்ரொஃபைலோட ரேட்டிங்கும் நல்லா இருக்கணும். ஒன்லி பிட்டு மணி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரொஃபைலோட ரேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். திரும்ப இந்த ப்ராஜெக்டை இப்போ கொடுத்தவர் சரியாக பண்ணி முடிக்கலை. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா டிஸ்பியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பியூட் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ண உடனே இந்த ப்ராஜெக்டை எத்தனை நாளில் முடிக்க அக்ரி பண்ணியிருந்தோம், எவ்வளோ வந்திருக்கு, எதுக்காக முடிக்க முடியல அப்படின்ற ரீசன்ஸ்லாம் எழுதி ஃப்ரீலான்சருக்கு அனுப்புவோம். ஃப்ரீலான்சர் டிசைட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா இல்லை திரும்ப எம்ப்ளாயருக்கே கொடுத்துட்றதா அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் வந்த உடனேவும் நம்ம அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் திரும்ப அந்த அக்கௌண்ட்லேயே வந்துடும். மேலே டாப்பில் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். திரும்ப இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வேலட் மாதிரி, வேலட் பேடிஎம் மாதிரி கான்செப்ட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரொஃபைல் வந்து ஹை விசிபிலிட்டியாக இருக்கணும், நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃபேஸ்புக் சோசியல் மீடியா கனெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தால் க்ளோஸ்டாக இருக்கணும். க்ளோஸ்டாக இருக்கும்போது என்னன்னா உங்களோட விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், அவங்களோட ஆத்தென்டிசிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃபேஸ்புக் கனெக்ட், லிங்க்டின் கனெக்ட்லாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதேமாரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். Subscribe to my channel. Thank you.